ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு பரங்கிக்காய் செடி வந்தது. நான் தான் விட சொன்னேன். சரின்னு விட்டார். 4 மாதம் ஆயிடுச்சு. பாருங்க, வர்ற பூவெல்லாம் பாருங்கள், இப்படி சும்மா பூ தான் வருது. அப்படி வந்து பிஞ்சு பூவாக இருந்ததுன்னா கூட அது பழுத்து கீழே விழுந்துருது. அதனால தான் பார்த்துட்டு செடி பாருங்கள், அப்படி திம்முன்னு வந்துடுச்சு. அது இப்படியே விட்டுருந்தா அது வேஸ்ட்டாக, அது காயும் காய்க்காது, இடத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் பார்த்துட்டு சரி பிடுங்கி விட்டுட்டு நம்ம அடுத்த காய் ஏதோ ஒரு காய் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு பிடுங்கி விட சொல்லிட்டேன். அவங்க பிடுங்கிட்டு இருக்கிறாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தூரத்துக்கு செடி இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு இருந்த அளவுக்கு ஒரு காய் கூட காய்க்கல. ஒரு காய் காய்ச்சிருக்கான்னு சொன்னால் கூட ஒரு காய் கூட காய்க்கவே இல்லை. அப்புறம் இது எல்லாம் எதுக்குங்க வச்சுட்டு நம்ம வீட்டில். அதனால தான் சரின்னு பார்த்துட்டு அங்கே பாருங்கள், அவர் பிடுங்குறாரு. பிடுங்க வேண்டாம், வேறு செடிகள் நம்ம வச்சுக்கலாம். பாவக்காயோ இல்லை பீக்கங்காயோ ஏதோ ஒரு செடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஏன் காய்க்கல, என்ன காய்க்கலனுங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஒரு வேளை ஆடி மாதம் போட்டு தை மாதம் தான் காய்க்குமா, இல்லை இடையில நம்ம சரி தப்பு செடி வந்ததுனால சரி வளரட்டுன்னு விட்டுறதுனால இது மாதிரி காய்க்காக விட்டுறதா எதுன்னு எனக்கு தெரியலைங்க. பாருங்கள், பிடிங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இது வர்றதுனால வேறு எந்த செடியுமே வருங்க படந்து இப்படி அவுட்டர்லாம் வந்துடுது, பந்தலுக்கு வெளியில் வந்துடுது. அப்படி காய் காய்ச்சா கூட பரவாயில்ல, காயும் காய்க்கிறதில்ல. அப்புறம் எதுக்குங்க வச்சுக்கிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு செடியாக அதை வச்சு நம்ம காய் அறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிடிங்கலான்னு வேறெல்லாம் பிடுங்கி விட்டுட்டோம். அடுத்த செடி நடும்போது என்னென்னு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஏன் காய் காய்க்கலன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.